ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சீரியல் லைட் தான் மேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம்? எல்லாரும் ஒவ்வொரு லைட் வச்சு சீரியல் லைட் மேக் பண்ணுவாங்க. நம்ம இந்த 3 லைட் வச்சு சீரியல் லைட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இதை எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லைட் நம்ம எடுத்தால் போதும், ஒவ்வொரு செட்டு. நம்ம ரெண்டாக இது இருக்குது, அதை வந்துட்டு கட் பண்ணி இங்கே தனியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு செட்டாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். மொத்தம் ஒரு 11 லைட் இருக்கும்னு நினைக்கிறேன். 11 லைட்டையும் வச்சு தான் நம்ம சீரியல் லைட்டை மேக் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோ போகலாமா? இப்போ வந்துட்டு இதுக்கு நம்மளுக்கு தேவை 2 ஒயர் மட்டும். 2 ஒயர் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். அதனால ரெட்டு பிளாக்கு இது 2 கலர் ஒயர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இது 5 ஒயர் இருக்குது, அதில் வந்துட்டு நம்ம 2 ஒயர் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 2 ஒயர் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதுல இருந்து ஒரு ஒயர் மட்டும் நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். அந்த ரெட் கலரையும் பிளாக் கலரையும் தனித்தனியாக பிரிக்கணும். அது ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம ஸ்கேல் வச்சு அளவெடுத்து கட் பண்ணணும். இப்போ 2 ஒயரையும் தனித்தனியாக பிரிச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒவ்வொரு ஒயராக தனியாக பிரிக்கலாம். பிளாக் தனியாக, ரெட் தனியாக பிரிக்கணும். அதாவது இது மாதிரி இந்த 2 ஒயரையும் தனியாக பிரிச்சுட்டு என்ன பாருங்க, பிரிக்கிறோமா? இதே மாதிரியே ஃபுல்லாக பிரிச்சிடணும். ஓகே, பிரிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு சைஸாக கட் பண்ணணும். அதாவது ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதியாக கட் பண்ணணும். எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த 2 ஒயரையும் சரிசமமாக வச்சு தான் கட் பண்ணணும். ஒரு ஒயர் மேலேயும் ஒரு ஒயர் கீழேயும் கட் பண்ணணும். அதை எப்படி கட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு பிளாக் கலர் ஒயரையும் ரெட் கலர் ஒயரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம். ரெட் கலரில் வந்துட்டு நம்ம ஸ்கேல், அதாவது 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டராக நம்ம ஒவ்வொரு லைட்டையும் செட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லைட்டையும் செட் பண்ண போகிறோம். இப்போ 15 சென்டிமீட்டர் வந்துருச்சு. இங்கே ஒரு லைட் கரெக்டாக செட் பண்ணணும். அதுக்கு ஒயர்கிட்ட மார்க் கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கட் பண்ணுறதெல்லாம் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். மார்க்கு வந்துட்டு நம்ம இப்போ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கு இங்கே, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண இடத்துல வந்துட்டு ஒரு லைட்டு நம்ம செட் பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட் மார்க் பண்ணுற இடத்துல செகண்ட் லைட் செட் பண்ணுவோம். பாருங்க, அதாவது இந்த இடத்துல வந்துட்டு செகண்ட் லைட் நம்ம செட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ 3வது லைட் செட் பண்ற இடத்துல 3வது மார்க் பண்றோம். 3வது மார்க்கு இன்னொரு லைட் செட் பண்ணலாம். 4வது மார்க்கு. இந்த ஒயர்ல எத்தனை லைட் வரும்னு தெரியல, பார்ப்போம். அதே நம்ம கட் பண்ணும்போது கட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இது கட் ஆயிடுச்சுன்னா நான் எத்தனை லைட் வருதோ அத்தனை லைட் மட்டும் நான் வச்சு காமிக்கிறேன். 5வது மார்க்கு, 6வது மார்க் இப்போ கட் பண்ணா 6வது மார்க்கு. ஓகே, 7வது மார்க்கு. 8வது மார்க்கு, அதாவது 8 லைட் நீங்க செட் பண்ணியிருக்கோம். அதாவது 9 லைட் வந்துட்டு வருது ஒரு ஒயர்ல வந்துட்டு. அதே மாதிரியே பிளாக் கலர்லயும் நம்ம மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்றோம்னு பாருங்க. ஒயர் கட் பண்றோம் பாருங்க, அது மாதிரி நீங்க பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா ஒயர் கட் ஆயிரும், அவ்வளவுதான். கட்டுற லைட்டா வச்சு கட் பண்ணீங்கன்னா அது கட் ஆகும். அதை லைட்டா தள்ளிட்டு அந்த ஒயர் மட்டும் தெரியற மாதிரி, அதாவது ஒயர்னா இந்த கம்பிங்க மட்டும் தெரியற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஒயர் ஃபுல்லா கட் பண்ணிடாதீங்க. ஒயர் ஃபுல்லா கட் ஆச்சுன்னா நம்ம திரும்ப ஜாயின் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இது சும்மா சாதாரணமா பண்றதுனால நம்ம வந்துட்டு இத அதாவது வெல்டிங்லாம் வைக்காம பண்ணுது, சால்டரிங் பண்ணாம பண்ணுது. நீங்க இது யூஸ் பண்ற மாதிரி, அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரினா நீங்க சால்டரிங் வச்சே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியா நம்ம செய்யலாம். ஒரு 10 லைட்டு 5 லைட்னா நம்ம HW பேட்டரியிலே போட்டுக்கலாம். ஆனா ரொம்ப பேட்டரி சீக்கிரமாவே சார்ஜ் தீந்துடும். அதனால நீங்க வந்துட்டு கரண்ட்ல கொடுக்குற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது.
நம்மளுக்கு தேவையானப்ப போட்டுக்கலாம். கரண்ட்ல கொடுக்கும்போது மினிமம் ஒரு 30 லைட்டுக்கு மேலனாச்சும் கொடுக்கணும். அது வோல்டேஜ் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி தர மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது 230 டு 24 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி தர மாதிரி, இல்லாட்டி 12 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி தர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மார்க்கர் கிட்டலாம் கரெக்டா லைட்டா கட் பண்றோம்ல, அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆயிரும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போச்சு எடுக்குது. இதை பாருங்க, ஃபுல்லா கட் ஆயிருச்சு. சரி விடுங்க, அது தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் வீடியோ, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நிறைய பேத்துக்கு போய் சேரும். அதே மாதிரி பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க, அப்பதான் நீங்க நோட்டிபிகேஷன்ல மேல நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த பிளாக் கலர் ஒயர்ல அதே மாதிரியே கட் பண்ணணும். அதே மாதிரியே 15 கட் பண்ணணும். ஆனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்குங்க, ஏன்னா ஒயர் வந்துட்டு ஒரே இடத்துலயே படுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. நம்ம அதுல வந்துட்டு ரெட் கலர் ஒயர்ல வந்துட்டு நம்ம 5 லைட் செட் பண்ற மாதிரி, 5வது லைட் கரெக்டா கட் ஆயிருச்சு ஒயர் 2ஆ. அதனால இதுக்கும் அதே மாதிரி 5 லைட் மட்டும் செட் பண்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வீடியோ புரியலன்னா சொல்லுங்க, இன்னொரு வீடியோ நல்லா நீட்டா எடுத்து போடலாம். நோ ப்ரோன்னு பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, புரியலன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னொரு வீடியோ மேக் பண்ணலாம். அதுல தெளிவா உங்களுக்கு டிராயிங்கோட சொல்றேன். புரியலன்னா, புரிஞ்சதுன்னா நோன்னு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிருங்க. புரியலன்னா மட்டும் நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம 5 மார்க் பண்ணியாச்சு. இப்ப 5 மார்க் கழிச்சு நம்ம இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம். அதாவது பிளாக் கலர் ஒயருக்கு ரெட் கலர் மார்க்கருக்கான நம்ம அந்த திக்கான மார்க்கர் எடுத்து ப்ளூ கலர் போட்டனால நம்மளுக்கு கண்ணே தெரிய முடியுது. இதே மாதிரியே தான் நம்ம எல்லா லைட்டுமே செட் பண்றோம். அதனால நம்ம இதை ஃபுல்லா கட் பண்ணிட்டு இருக்கிறது காமிக்க வேணாம்னு நான் பாதி கட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரெண்டு லைட்டா இருக்கிறத வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணிக்கலாம். லைட்டா மடக்கிட்டு கட் பண்ணிட்டு ஒரு அப்படியே இழுத்தீங்கன்னாவே வந்துடும், கிழிஞ்சிடும். இது டபுள் சைட் டேப் தான் இந்த பின்னாடி இருக்கிறது. இங்க பாத்தீங்களா, வந்துருச்சு. நீங்க கையில கிழிச்சா கூட வந்துடும். இது மாதிரி கிழிச்சுக்கலாம். நம்மளுக்கு மொத்தம் 4 லைட் இருந்தா போதும். நம்ம எத்தனை லைட் கிழிக்கிறோம்? நம்மளுக்கு தேவையானது இந்த 4 லைட் மட்டும்தான். மீதியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா நம்ம 5வது இதுல கட் ஆயிடுச்சு. 5வது இது நம்ம அதாவது செய்ய முடியாது. 5வது இதுல கடைசியில வரும். கடைசி இது நம்ம ஒயர் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தா கரெக்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரே கொடுக்கல. அதனால நம்ம 4 லைட் மட்டும் செட் பண்ண முடியும். 5வது லைட் நம்ம கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் எண்டிங் பாயிண்ட். மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு ஒயரையுமே நம்ம கட் பண்ணி சேர்க்கணும். இந்த பாருங்க, நம்ம இப்ப கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு ஒயரையுமே கனெக்ட் பண்ணணும். ப்ளூ அண்ட் ரெட், ப்ளூ அண்ட் ரெட், ப்ளூ அண்ட் ரெட். ப்ளூ கலர் ஒயரை வந்துட்டு பிளாக் கலர்லயும், ரெட் கலர் ஒயரை ரெட் கலர்லயும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பேட்டரி வச்சு எரிய வச்சு காமிக்கிறேன் பாருங்க. எரியலைன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, பவுச் நல்லா செட் ஆகல, வேற பவுச் எடுத்துக்கலாம். ஓகே, வேற பவுச் எடுத்தாச்சு. இதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்ப ரெட் கலர் ஒயரை ரெட் கலர்லயும், பிளாக் கலர் ஒயரை பிளாக் கலர்லயும் நம்ம கனெக்ட் பண்ணணும்.
இப்போ நம்ம 2 ஒயரையுமே ஒண்ணா கனெக்ட் பண்ணணும் பார்க்கணும். ரெட் கலர் ஒயரை ரெட் கலர்லையும் பிளாக் கலர் ஒயரை பிளாக் கலர் இதுலையும் கனெக்ட் பண்ணணும். அதாவது இது மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. லைட் எரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை, எரியாட்டி நான் வர வீடியோவில் சொல்கிறேன் பாருங்க, இன்னும் 3-4 லைட் இருக்குது, அதெல்லாம் இதாக பாருங்க இப்போ எரியல பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒயர் நல்லா டைட் பண்ணி பாருங்க, டைட் பண்ணி எரியல, பாசிட்டிவ் நெகட்டிவ் கீழே எடுத்து பாருங்க, அப்பயும் எரியல அப்படின்னா இதை பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு பிளாக் கலர் அதாவது ரெட் கலர் ஒயரில் வந்துட்டு கொஞ்சம் ஒயரை நீங்கள் நல்லா அப்படியே லைட்டாக சீவி விட்டு நீங்கள் போட்டீங்கன்னா நல்லா எரியும். இல்லாட்டி ஒயர் பாதி பட்டு பாதி படாமல் இருக்கும், அதனால உங்களுக்கு எரியாமல் இருக்கும். இதுதான் காரணமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 2வது லைட் இப்போ கன் பண்ணுறேன். பிளாக் கலர் ஒயர்ல ப்ளூ கலரையும் ரெட் கலர் ஒயர்ல ரெட் கலரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். பாத்தீங்க ஒயர் தெரியுற மாதிரி நல்லா சீவிக்குங்க. ஒயர் தெரியல அதனாலதான் நான் சீவிட்டு இருக்கேன். நீங்க கத்திலோட சீவலாம், ஆனா ஷார்ப்பா இருக்கிற கத்தில சீவுனீங்கன்னா லைட்டா மட்டும் சீவுங்க. ஏன்னா ஷார்ப்பா இருக்கிற கத்தில சீவுனா உடனே ஒயர் கட் ஆயிரும். நம்மளுக்கு இந்த 2வது லைட் எரியுதா இல்லையான்னு பார்ப்போமா. 2வது லைட் எரியல. இப்போ என்ன பண்றதுன்னா நம்ம அந்த பேட்டரி ஆஃப் பண்ணிக்கலாம். பேட்டரி ஆஃப் பண்ணிட்டு எந்த இடத்துல மிஸ்டேக்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒயர் ரெண்டுமே கரெக்டா ஒயர்ல டச் ஆயிருக்காது அதை பாருங்க. அப்படி டச் ஆகலைனாலும் உங்களுக்கு எரியாது. பாருங்க பிளாக் கலர் ஒயர் வந்துட்டு மேலாப்புலயே நம்ம சுத்தி இருக்க மாட்டேங்குது, அதனால நம்மளுக்கு எரியல. அதனால கொஞ்சம் லைட்டா கட் பண்ணி விட்டு நம்ம அந்த இதோட ஜாயின் பண்ணா எரியும். ஓகே இப்போ பாத்தீங்களா எரியுது. 2வது லைட் எரியுது, ஃபர்ஸ்ட் லைட் எரியல. ஃபர்ஸ்ட் லைட் எரியுதுன்னா பிளாக் கலர் ஒயர் பாருங்க, பிளாக் கலர் ஒயர்ல தான் அதிகம் மிஸ்டேக் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிளாக் கலரை நல்லாவே சீவ்லேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் பிளாக் கலர்ல மிஸ்டேக் வருது அடிக்கடி. லைட்டா எடுத்துட்டு நீங்க திரும்ப அந்த ஒயர் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எரியும். இதா பாத்தீங்களா எரியுது. இது மாதிரி வீடியோலாம் நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணி வைங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பெல் பட்டனை ஆன் பண்ணியே வைங்க, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்பதான் வரும். ஓகே இப்போ 3வது லைட் நம்ம செட் பண்ணோம். 3வது லைட் செட் பண்ணிக்கலாம். எப்பயும் போலதான் பிளாக் கலர் ஃபர்ஸ்ட், அடுத்து ரெட் கலர். லைட்டா எடுத்துட்டு நீங்க திரும்ப கனெக்ட் பண்ணீங்க கனெக்ட் ஆயிரும். அது அவ்வளவுதான். நீங்க ஒயரை ஃபர்ஸ்டே நல்லா சீவிட்டீங்கன்னா நீங்க இது மாதிரி லாஸ்ட் டைம்ல நீங்க வந்துட்டு இது மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல. நீங்க ஒயரை மட்டும் லைட்டா சுத்தி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு. அதாவதுங்க 3 லைட் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 4வது லைட் கனெக்ட் பண்ண போறோம். ஓகே ஃபுல்லா முடிஞ்சு. 4 லைட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க. கீழ் லைனை வச்சு இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ டிசைனிங் ஒர்க்கு இது மாதிரிலாம் பண்றாங்கன்னா வீட்டுல சாமி ரூம்ல இது மாதிரிலாம் போடணும்னா இந்த மாதிரி லைட்டை போட்டுக்கலாம். நீங்க ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க பாருங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, பாருங்க பெரியதா. இது மாதிரி நீங்க லைட் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 4 லைட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.